அண்ணாமலையை ஒத்தைக்கு ஒத்தவான்னு சொல்றீங்களே, உங்களுக்கு தில் இருக்கா? மேடையில் அவரெல்லாம் ஒரு ஆளே இல்லைங்க. போங்க, என்னங்க ஹேண்டில் பண்ண முடியுமா? தில் இருக்கா அது இருக்கான்னு கேட்குறீங்க. ஓப்பனாகவே கேட்குறேன். எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை தற்கூரி அப்படின்னு சொன்னாராம். அண்ணாமலை இப்போ வரைக்கும் தமிழக மக்களுக்காக ஒரு செங்கலையாக நிறுத்தி வச்சிருப்பாரா சொல்லுங்க. ஏதாவது பண்ணிட்டு தாங்க பேசுறோம். இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை எடப்பாடி பழனிசாமி என்கின்ற எந்த விதமான அதிகாரம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தற்கொலைங்கிற வார்த்தையே சொல்லவே இல்லை. எங்க சொன்னாரு? அண்ணாமலையை தான் போய் வாண்டடா எடப்பாடி பழனிசாமி வம்புக்கு இழுக்கிறாரா? யாரு? அண்ணாமலை. அண்ணாமலை ஒரு ஆண்மகனாக இருந்தால் ஒத்தைக்கு ஒத்தவா அப்படிங்கிற மாதிரி மேடைக்கு கூப்பிடுறீங்களே. நான் தான் கூப்பிட்டேன். ஆமா, தைரியம் இருந்தா, உண்மையான ஆண்மகனா இருந்தா, திராணி இருந்தா ஒரு ஸ்டேஜ் போடுங்க, நான் வரேன். பொய் சொல்றீங்க, அதை பின் பாயிண்ட் பண்ணி காமிக்க. எடப்பாடிக்கு அகந்தை இருக்கு, அகந்தையில தான் எடப்பாடி பேசுறாருன்னு அண்ணாமலை சொல்றாரு. அதே மேடை நான் பேச விட்டாதான் நான் பதில் சொல்ல முடியும். நடுவில் கேட்டீங்கன்னா நல்ல பதிலே சொல்ல முடியாது. அவருக்கு துப்பு இல்ல, திராணிகள் எல்லாம் பயங்கரமா அவரை திட்டுறீங்களே, வலியுறீங்க. ஏன்? அஃப்கோர்ஸ் நான் சுயநினைவோடு தான் பேசுவேன். மற்றவங்க மாதிரி எல்லாம் வாய் திறந்து பார்க்க நல்லா வளர மாட்டேன். அண்ணாமலை ஒரு பேடி அப்படின்னு சொல்றது கீழ்த்தரமான வார்த்தை இல்லையா? பார்லிமெண்ட் வார்த்தை இல்லையா? இல்லைங்க, நான் வந்தேன், சிங்கை ராமச்சந்திரன் வரல, நான் ஓப்பனா கூப்பிடுறேன் வாங்கன்னு. நான் வர்றேன், நீ வான்னு ஒரு பதிவு போடணும். கரெக்டுங்களா? இல்லை, நான் வர்றதை தெரிஞ்சுக்கிட்டாவது வரணும். நான் வரலேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்துட்டு சிங்கை ராமச்சந்திரன் பயந்து. இதுதான் அண்ணாமலையோட தைரியம். கவுன்சிலராக கூட தகுதி இல்லாதவர் அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ணிருக்கேன். தகுதி இல்லைன்னு சொல்லையே, துப்பு இல்லைன்னு சொன்னேன். ஸ்டாலின் இருக்காரு, அவர் பதிவு போட்டால் பொம்மை முதல்வர் அது இதுன்னு கழிவு கீழே ஊற்றுவாங்க. நாங்கள் அட்டாக் பண்ணது என்றைக்குமே திமுக தான். அட்டாக் பண்ணோன்னே வந்து சம்மந்தமே இல்லாமல் அண்ணாமலை நடுவில் வர்றாரு. எம்ஜிஆர் அவரோட புகழ் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கிட்டீங்க, கும்முடி பூண்டிக்குள்ளேயே வச்சுட்டீங்க, இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியாவில் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான ஐபிஎஸும் சரி, அதுவும் சரி, பால் கறந்தவங்க, விவசாயம் பண்ணவங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வரேன். அவங்க எல்லாத்தையும் கட்சி தலைவர் ஆக்கிடலாமா? அவர் வாயை அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகிட்டாங்க. யாருனால கண்ட்ரோல்? அண்ணாமலை வாயை அண்ணாமலைனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் சொல்றது கேளுங்க. இது 10 தடவை சொல்லுவார். அப்புறம் ஆப்போசிட்ல இருக்கவங்களா சரி சொல்லு சாமி, நீ சொல்லி தான் முடி, அப்புறமா அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் நீங்க யார் கேட்டது, நீங்க அதை படிச்சுட்டு வந்தீங்களா, இந்த ஆக்ட் பார்த்தீங்களா, அந்த ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்பார். 2026 தேர்தல் அப்படிப்பட்ட தேர்தல் இல்லை. ஸ்டாலினா எடப்பாடியாரா, இதுதான். இதை தாண்டி யாருக்கு ஒரு ஓட்டு போட்டாலும் கிணத்துல போடுற மாதிரி தான். ஏன்னா அந்த ஓட்டு ஓட்டு போட்டாலும்னா யாரை சொல்ல வரீங்க? இது யாரை மீன் பண்றீங்க? மூன்றாவது அணினா யாரை சொல்றீங்க? இல்ல மூன்றாவது விஜய சொல்றீங்களா? मोदी जी और अमित शाह जी, आप सुन लीजिए, आप दोनों बीजेपी कभी भी तमिलनाडु में गवर्नमेंट फॉर्म नहीं कर सकता है. நீங்க என்னதான் பண்ணாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்படிதானே சொல்ல வரீங்க? கரெக்ட், அப்படியே தான் சொல்ல வரேன். ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலிமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். அருள்வலன் அரசு, சொல்லுங்க. அதிமுகவும் பிஜேபியும் தற்கொலை அப்படிங்கிற ஒரே ஒரு ஒத்தைய வார்த்தையை வச்சுக்கிட்டு மாறி மாறி பயங்கரமாக பேசிக்கிறீங்களே, ஏன் இப்படி? இல்லை, அதிமுகவும் பிஜேபியும் பேசிக்கிறதுங்கிறது இங்கே பாயிண்ட்டே கிடையாது. அதிமுகவும் திமுகவும் சண்டை போட்டிருக்கு. அதாவது திமுகவோட கலைஞர் காயின் வெளியீட்டு விழாக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற ராகுலையை யாரையுமே கூப்பிடல. நீங்கள் எதுக்கு வந்து பாஜகவை கூப்பிட்டுருக்கிறீங்க? இவ்வளோ நாள் பி டீமாக நீங்கள் தான் இருந்தீங்க, அது வெளிவந்துருச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் பொதுச் செயலாளர் பேசுகிறாரு. அவ்வளோதான். இதுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் கிடையாது. நாங்கள் அட்டாக் பண்ணது என்றைக்குமே திமுக தான். அட்டாக் பண்ணோன்னே வந்து சம்மந்தமே இல்லாமல் அண்ணாமலை நடுவில் வர்றாரு. நடுவில் வந்து ஏதேதோ பேசுகிறாரு. எம்ஜிஆர் அவரோட புகழ் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கிட்டீங்க, கும்முடி பூண்டிக்குள்ளேயே வச்சுட்டீங்க, இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னார், எம்ஜிஆர் அவரோட புகழ் வந்து யாருமே இது பண்ண தேவையில்லை, அவர் எவ்வளோ பெரிய மனிதர் புகழ். இன்ஃபேக்ட் நான் சொல்கிறேன், எம்ஜிஆர் அவர்களுக்கு காயின் ரிலீஸ் பண்ணங்காட்டி மத்திய அரசுக்கு தான் புகழ், எம்ஜிஆருக்கு ஒன்றும் புகழ் இல்லை. அவ்வளோ பெரிய தலைவர் அவர், அவருக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அது அந்த நேரத்தில் இவர் பிறந்திருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஊழல் அது இதுன்னெலாம் கேட்கும்போது அவர் திரும்ப சொல்கிறாரு, அவர் வந்து 4 வருஷம் 3 வருஷம் தான் ஆச்சு, கீழேருந்து வந்திருந்தா தெரியிருக்கணும், இவ்வளோ தான், இது ஒரு ஃபேக்ட், அவ்வளோதான். அடிமட்டத்திலேருந்து வந்து ஆட்சியை பிடிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும், பார்க்க வேண்டியவங்களை பார்த்து பதவிக்கு வந்தவர் தானே அப்படின்னு ஒரு டோனில். இதை வந்து எங்கள் பொதுச் செயலாளர் மட்டும் சொல்லலைங்க, அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு, அண்ணாமலையே சொல்லியிருக்காரு. ஆமாம், நான் 3 வருஷம் முன்னாடி தான் வந்தேன் அப்படின்னு. அவர் என்ன சொல்லியிருக்காரு? அதுக்கு நான் 10 வருஷமாக பால் கறந்தேன், 10 வருஷமாக மம்முட்டி பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா நிறைய பேசியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஐபிஎஸ் 10 வருஷம் வேலை செஞ்சார். நான் சொல்கிறேன், இந்தியாவில் இன்றைக்கி நூற்றுக்கணக்கான ஐபிஎஸும் சரி, அதுவும் சரி, பால் கறந்தவங்க, விவசாயம் பண்ணவங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வரேன். அவங்க எல்லாத்தையும் கட்சி தலைவர் ஆக்கிடலாமா?
அதனால தான் அண்ணாமலை ஆனார் நான் சொல்ல வரல. நாங்கள் சொன்ன இது என்னன்னா இப்போ 3 வருஷம் தானே ஆச்சுங்கிறது தான் சொன்னாங்க. சம்மந்தமே இல்லாமல் எனக்கு இதில் அனுபவம் இருக்குது, அதில் அனுபவம். இப்போ நீங்கள் சேல்ஸில் வேலைக்கு சேர்றீங்க சரிங்களா, சேல்ஸில் வேலைக்கு சேரும்போது உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. எதில் சார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஐடியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா சார் சேல்ஸ் இல்லைன்னா 25 வருஷம் ஐடியில் இருக்கல அப்படிங்கிற மாதிரி தான். அது ஒன்றும் சார் அவரை நாங்கள் ஒரு பொருட்டாவே மதிக்கல. ஓப்பனாகவே கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை தற்கூரி அப்படின்னு சொன்னாரா? யாரு? எடப்பாடி பழனிசாமி இல்லையே. சொன்னாரா? எங்க சொன்னாரு? சொல்லி நீங்க தான் மீடியா எல்லாத்துலயும் தற்கூரின்னு தன்னை சொன்னதுனால தான் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி தற்கூரின்னு மேடையில் பேசினதா பிஜேபி சைட்லேருந்து அவங்க எல்லாம் பேசுகிறாங்க. போய் சார் அது ஏன்னா என்றைக்குமே இந்த மாதிரி தரக்குறைவான வார்த்தைகளை வந்து எங்கள் பொதுச் செயலாளர் பயன்படுத்தினது கிடையாது. நம்பர் ஒன் எங்கள் பொதுச் செயலாளருக்கு நிகரானாலும் அண்ணாமலை கிடையாது. அவர் ஒரு 40 வயது இளைஞர் இப்போ வந்து கட்சிக்கு வந்திருக்காரு. அவங்க கட்சி வளர்க்குறதுக்கு அவர் என்னமோ வேலை செஞ்சுட்டு போகிறார். எங்களுக்கு திமுகவா அண்ணா திமுகவான் தான் எங்கள் பொதுச் செயலாளர் ஸ்டாலின் எடுத்து தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. இவர் திமுகவை பேசும்போது நடுவில் வந்து பேசிட்டு அந்த கேள்விக்கான பதில்கள் சொல்லும் போது உடனே இவர் ஒரு அட்டென்ஷன் சீக்கர். உடனே டக்குன்னு ஆகும்னு அதே மாதிரி அவர் வாயை அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகிட்டாங்க. யாரால கண்ட்ரோல்? அண்ணாமலை வாயை அண்ணாமலைனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் ஏன் நான் அது அனுபவத்தில் சொல்கிறேன். நான் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சில டைம் ஒரு கேள்வி கேட்பாங்க, நான் சொல்கிறது கேளுங்க இது 10 தடவை சொல்லுவார். அப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கவங்களா சரி சொல்லு சாமி நீ சொல்லி தான் முடி அப்புறமா அப்படின்னா தான் ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் யார் கேட்டது நீங்கள் அதை படிச்சுட்டு வந்தீங்களா, இந்த ஆக்ட் பார்த்தீங்களா, அந்த ஆக்ட் பார்த்தீங்க அப்படிம்பார். ஸோ இது வந்து மேனர் கரெக்ட். அதான் ட்ரிகர் ஆகுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த ட்ரிகர் ஆகி இந்த மேனரிசம் வந்ததுனால தான் அவர் அப்படி பேசுகிறார். அப்போ அதே மாதிரி தான் அவர் வந்து மேடையில் பேசுகிறார், ட்ரிகர் ஆகிறார், அவரே கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னென்னவோ பேசுகிறார். சார் தமிழ்நாடு, தமிழ் மண், தமிழ் பூமி, இங்கே வந்து அதுக்காக தான் ஒரு எக்ஸாம்பிள் கூட எடுத்தேன். இப்போ வந்து உங்களுக்கும் எனக்கும் மாற்று கருத்து 1000 இருக்கலாம் சரிங்களா. நீங்கள் வேறு கட்சியாக இருக்கலாம், நான் வேறு கட்சியாக இருக்கலாம், உங்களோட சித்தாந்தம் வேறையாக இருக்கலாம், என்னோட சித்தாந்தம் வேறையாக இருக்கலாம், அதெல்லாம் சம்மந்தமே கிடையாது சார். தனி மனித மரியாதை அப்படிங்கிறது முக்கியம். இன்னைக்கு அண்ணாமலை பேசினதை பார்த்து எல்லா கட்சியும் எங்க கூட்டணியிலே இல்லாத கட்சிக்காரங்க கூட முகம் சுளித்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கூட்டணியில் இல்லாதவங்க ஆனா பிஜேபி காரங்க என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தற்கொலைன்னு சொன்னதுனால தான் அண்ணாமலை தற்கொலைன்னு சொன்னாரு அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. அவங்க சொல்லுவாங்க சார் பிஜேபி காரங்க போய் தான் பேசுவாங்க சரிங்களா. அப்ப எடப்பாடி பழனிசாமி தற்கொலைங்கிற வார்த்தையே சொல்லவே இல்லை. எங்க சொன்னாரு? அண்ணாமலையே தான் போய் வாண்டடா எடப்பாடி பழனிசாமி வம்புக்கு இழுக்கிறாரா? யாரு? அண்ணாமலை. அண்ணாமலைக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை சார். நாங்க திமுக அட்டாக் பண்ண எடப்பாடி பழனிசாமி தற்கொலைன்னு சொல்றாருல, அண்ணாமலை வாண்டடா போயிட்டு எடப்பாடி பழனிசாமியை வம்புக்கு இழுக்கிறாரா? ஆமா கண்டிப்பா சம்பந்தமே இல்லாம. அண்ணாமலை ஏன் சம்பந்தமே இல்லாம எடப்பாடி பழனிசாமியை வம்புக்கு இழுக்கணும்? அவர் ஒரு அட்டென்ஷன் சீக்கர். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அவருக்கு வந்து மீடியாவில் இருக்கணும். இப்போ இன்னைக்கு அண்ணாமலை பற்றி சப்போஸ் இப்போ ஒரு 3 மாதம் அவர் லண்டன் போகிறாரு, எந்த மீடியாலையும் யாருமே எதுவுமே பேசலைன்னா அவருக்கு வந்து ஒரு மாதிரி தாங்காது, அவரால் இருக்க முடியாது, இருப்பு கொள்ளாது. அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூ எடுத்தாலும் எப்படியாவது கான்ட்ரவர்சியாக பேசி ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணணும். பேரறிஞர் அண்ணா எவ்வளோ பெரிய ஆள், அவரை பற்றி முதல் பேசினார், அண்ணா இப்படி பண்ணார் அப்படி பண்ணார். அடுத்து புரட்சி தலைவி அம்மாவை பற்றி பேசினாங்க. அப்புறம் இப்போ எடப்பாடியாரை பற்றி பேசுகிறாரு. ஜேர்னலிஸ்ட் யாராக இருந்தாலும் மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சப்போஸ் தவறாக ஒரு தகவல் நம்ம கொடுத்தோம்னா அந்த தவறான தகவல் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அது தவறுன்னு சொல்லிட்டு ஃபேக்சுவலாக யாராவது சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்கள்கிட்ட ஒரு தவறான தகவல் சொல்கிறீங்க, இல்லைங்க இதுதான் பாருங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களை தான் கேட்குறீங்க, என்ன சொல்லுவீங்க? ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். கரெக்ட். இதுதான் மனித இயல்பு. இது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, மனித இயல்புங்கிறது தான். இதுக்கு படிப்பெல்லாம் தேவையில்லை, அடிப்படையாக ஒரு மனித இயல்பு இருந்தால் போதும். இவர் எலெக்ஷன் டைம்லேயே போய் சொன்னார். இப்போவும் ஏதாவது போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதெல்லாம் நான் வாங்க முடியாது, அதெல்லாம் நான் மன்னிப்பு கேட்க முடியாது, நான் சொன்ன மாதிரி தான் இருக்கும், முடிஞ்சால் நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிங்கன்னா ஜேர்னலிஸ்டோட வேலை அதுவா? இப்போ நீங்கள் அரசியலுக்காக தற்கொலை மாறி சண்டை போட்டுக்கிறீங்களா? எடப்பாடியும் அண்ணாமலை சண்டை போட்டுக்கிறாங்களே, சோசியல் மீடியாவில் என்னைக்காவது போய் கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? பொதுமக்கள் என்ன தரமா கேட்குறாங்க? எப்பா உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேரும் மாறி உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, சட்டுப்பட்டுன்னு பேசி ஒரு முடிவுக்காங்கப்பா யார் தற்கொலைன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பொதுமக்கள் கலாய்க்கிற அளவுக்கு அவங்களுடைய அரசியல் சண்டை வீதிக்கு வரணும், தெருவுக்கு வரணும். பொதுமக்கள்லாம் அந்த அளவுக்கு கலாய்க்கல சார். நீங்கள் ஏதோ ஒரு 10 பேர் சொன்னதை வச்சு சொல்கிறீங்க. அந்த 10 பேர் பொதுமக்கள் தானே சார்? அதான் என்றைக்குமே ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் தான் சோஷியல் மீடியாவில் போடணும். இந்த மாதிரி ஆக்கப்பூர்வம் இல்லாத கருத்துக்களை யாராவது போட்டு கமெண்ட் பண்ணி இப்போ நானே ஒரு பதிவு போடுறேன், நீங்களும் ஒரு பதிவு போடுறீங்க, என் ஸ்டாலின் இருக்காரு அவர் பதிவு போட்டால் பொம்மை முதல்வர் அது இதுன்னு கழுவி கீழே ஊற்றுவாங்க. இதையெல்லாம் போய் உட்காந்து ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா எந்த ஒரு கட்சியுமோ, எந்த ஒரு அரசியலுக்கும், எந்த ஒரு கம்பெனி, எந்த ஒரு பிராண்டுமே அவங்க வேலையை ஆக்கப்பூர்வமாக பண்ண முடியும். அதைத்தான் நானும் கேட்குறேன். அண்ணாமலை தற்கொலைன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கு அப்புறம் அண்ணாமலை ஒரு ஆண்மகனாக இருந்தால் ஒத்தைக்கு ஒத்தவா அப்படிங்கிற மாதிரி மேடைக்கு கூப்பிடுறீங்களே? நான் தான் கூப்பிட்டேன். ஆமாம், இப்போ சொல்றேன். ஏன் அண்ணாமலை ஒரு ஆண்மகன், ஏன் அப்படி ஒரு சவால்? ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன்.
ஒரு வயதில் மூத்தவரானவங்களையா இருந்தாலும் சரி, மீடியா ஊடகத்துறையாக இருந்தாலும் சரி, யாரை இருந்தாலும் சரி மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க. தான்கிற அகந்தை, தான்கிற கர்வம், தான்கிற திமிரில் சொல்கிறீங்க, பொய் சொல்கிறீங்க. அதை பின் பாயிண்ட் பண்ணி காமிக்க எடப்பாடிக்கு அகந்தை இருக்கு, அகந்தையில தான் எடப்பாடி பேசுறாருன்னு அண்ணாமலை சொல்றாரு. அதே மேலே நான் பேச விட்டால் தான் நான் பதில் சொல்ல முடியும். நடுவில் கேட்டிங்கன்னா நல்ல பதிலே சொல்ல முடியாது. இப்போது அண்ணாமலை வந்து பல பொய்கள் சொல்லும்போது இந்த பொய்கள் தவறுன்னு சொன்னால் கூட அந்த திமிரில் அகந்தையிலையும் பேசுகிறார். அவர் என்னமோ அவருக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேங்கிற மாதிரி நிறைய ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணுறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, வாங்க நீங்கள் சொல்கிறீங்களே, நான் ப்ரூஃப் பண்ணுறேன், நீங்கள் சொன்னதெல்லாம் போயின்னு, இல்லை நான் சொன்னது போயின்னா நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கள், வாங்கன்னு சொல்கிறேன். ஓப்பன் சேலஞ்ச். நீங்கள் இந்த டோனில் சொல்லலையே. அண்ணாமலை ஒரு ஆண்மகனாக இருந்தா ஒத்தைக்கு ஒத்தவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம். அப்போ நீங்கள் மட்டும் கண்ணியமிக்க வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க. இல்லை இப்போ ஆண்மகனாக இருந்தால் வா அப்படிங்கிறது கண்ணியமிக்க வார்த்தை இல்லாமல் இல்லைங்களே. நீங்கள் சொன்ன டோனும் வேற. ஆமாம், ஏன்னா ஒரு வயதில் மூத்தவரை நீங்கள் பேசும்போது, இப்போ நான் சொல்கிறேங்க, ரோட்டில் ஒரு பைத்தியம் கத்திட்டு போகுது, சரிங்களா? இப்போது இல்லை ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கு, விட்டுருங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. திடீர்னு அங்கேருந்து ஒருத்தர் கல் எடுத்து அடிக்கிறாங்க, நம்மளை தற்காத்துக்கணுமா வேண்டாமா? அதுதான் இது. அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை வாண்டடா போய் சண்டைக்கு கூப்பிட்டதுனால நீங்க அண்ணாமலையை வாண்டடா சண்டைக்கு கூப்பிடுறீங்க, அப்படிதானே? சண்டைக்கெல்லாம் கூப்பிடல, அது அரசியல் சண்டைக்கு. எம்பி எலெக்ஷனா இருந்தப்ப இருந்தே அவர்கிட்ட கேட்டிருக்கேன், கோயம்புத்தூரோட டெவலப்மெண்ட்டுக்காக நீங்க பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா, வாங்க கோயம்புத்தூரோட டெவலப்மெண்ட் பற்றி பேசலாம். வரல. இப்ப வரைக்கும் போட்டிட்டாரு. கரெக்ட்டுங்க, நீங்களும் அவரை எதிர்த்து போட்டிட்டீங்க. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? புரியுதா? நான் என்ன சொல்கிறேன்னா, கோயம்புத்தூரில் நீங்கள் கேண்டிடேட்டாக நிற்கிறீங்க, நானும் கேண்டிடேட்டாக நிற்கிறேன். கோயம்புத்தூர் மக்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்கிறது ஒரு மேடையில் எடுத்து முன்வைக்கலாம். இன்ஃபேக்ட் கணபதி ராஜ்குமார் அவரையும் கூப்பிட்டேன், வாங்க பேசலான்னு கூப்பிட்டேன், வரவே இல்லை, சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு கீழ்த்தரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க. அந்த இண்டஸ்ட்ரியஸ் மீட்டிங் ஒன்று நடந்தது, அந்த இண்டஸ்ட்ரி காமர் ஆஃப் சேம்பர்ஸோட ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்க்கு நான் போகல. அதை தெரிஞ்சுட்டு அண்ணாமலை அந்த மீட்டிங் போயிட்டு, நான் வந்தேன், சிங்கை ராமச்சந்திரன் வரல, நான் ஓப்பனாக கூப்பிட்றேன் வாங்கன்னு, நான் வர்றேன் நீ வான்னு ஒரு பதிவு போடணும், கரெக்டுங்களா? இல்லை நான் வர்றதை தெரிஞ்சுக்கிட்டாவது வரணும், நான் வரலேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்துட்டு சிங்கை ராமச்சந்திரன் பயந்துட்டு, இதுதான் அண்ணாமலையோட தைரியம். உங்களுக்கு புரியுதுங்களா? இதனால தான் நான் சொன்னேன், அன்னைக்கும் நான் கூப்பிட்டேன். இன்றைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க, அவர் என்ன சொல்கிறாரு, தமிழ்நாடு வந்து கெட்டு குட்டிச்சவராக அழிஞ்சு அதிமுக ஆச்சுனாலும் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு இவ்வளோ பேசுகிறாரு. இவர் வந்து நார்த்தில் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, தமிழ்நாடு தான் அழிஞ்சு போயிடுச்சுங்கிற ரேஞ்சுக்கு சொல்கிறாரு. நான் அதுக்கு தான் சொன்னேன், மேடை போட்டுக்கலாம், வாங்க பேசலாம். தமிழ்நாடு எங்களோட ஆட்சியில் எந்த அளவு வளர்ந்துருக்குங்கிறத நான் பேச தயாராக இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் மத்தியிலும் ஆட்சியிலிருந்து, மாநிலத்தில் ஆட்சியிலிருந்து, உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் என்ன வளர்ச்சி காமிச்சிருக்கீங்கன்னு அண்ணாமலை பேசிட்டோம். மகாராஷ்டிராவில் இப்போ ஒரு வருஷம் முன்னாடி போன டிசம்பரில் கட்டின சத்ரபதி சிவாஜி அவரோட சிலைக்கு, ரைட், அவங்க ஒரு வருஷம் முன்னாடி தான் கட்டியிருக்காங்க, மோடி தான் போய் திறந்திருக்காரு. அந்த சிலை மலைக்கு விழுந்திருக்கு. அந்த தான் உங்களோட சிலையோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க் கூட இருக்குது. நீங்கள் வந்து தமிழ்நாடை திட்டுங்க, ஆக்கப்பூர்வமாக திட்டுங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸை பண்ணி என்ன யூஸ் சார்? நான் என்ன கேட்குறேன், அண்ணாமலையை ஒத்தைக்கு ஒத்தவான்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு தில் இருக்கா சார்? அவரை ஹேண்டில் பண்ணிட முடியும் மேடையில்? அவரெல்லாம் ஒரு ஆளே இல்லைங்க, போங்க. என்னங்க ஹேண்டில் பண்ண முடியுமா? தில் இருக்கா அது இருக்கான்னு கேட்குறீங்க. என்ன அப்புறம் கத்தி எடுத்துகிட்டு வந்து ஆளு குத்திக்கணுங்கிறீங்களா நீங்கள்? என்னங்க தில்? இங்கே வந்து 18 வருஷமாக இந்த ஒரு இயக்கத்திலிருந்து கீழிருந்து ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் எடுத்து ரோட்டில் வரையிலேருந்து உழைச்சி வந்திருக்கேன். இன்றைக்கி எங்கள் அப்பா இல்லாமல் சின்ன வயசுலேருந்து சொந்தமாக ஊனி உழைச்சி நான் வந்திருக்கேன். எத்தனையோ உயர்வு தாழ்வுகளை வாழ்க்கையில் பார்த்தாலும் கூட எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கேன். எங்கள் புரட்சி தலைவி அம்மாவையும் புரட்சி தலைவரையும் பார்த்து வந்திருக்கேன். எங்களோட தலைவர் எடப்பாடியார் அவர் கீழே தலைமை இருக்க. நாங்கள் யாருக்குங்க பயப்படணும்? நீங்கள் என்ன இது ஒரு கேள்வி? தைரியமா பேசுறீங்களா? இந்த மாதிரி கேள்வியே நீங்க கேட்காதீங்க. வரல இது வரைக்கும். அதை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர்கிட்ட தான் கேட்கணும். அவருக்கு துப்பு இல்ல, திராணிகள் எல்லாம் பயங்கரமா அவரை திட்டுறீங்களே, வலிறீங்க. ஏன்? ஆஃப் கோர்ஸ். ஏன் இப்படி ஒரு வன்மம்? அவர் அண்ணாமலை வன்மம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. என்னைக்காவது நான் அண்ணாமலை பத்தி அவரா பேசாம நான் அண்ணாமலை பத்தி என்னைக்காவது பேசியிருக்கேனா? எடப்பாடி பழனிசாமி திட்டுனாருங்கிற ஒரே காரணத்துக்காக அண்ணாமலைக்கு சூடு இருக்கா, சொரணா இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு வந்து பயங்கரமா திட்டிருக்கீங்க. எங்க இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க தெரிஞ்சுதான் திட்டினீங்களா? நான் சுயநினைவோடு தான் பேசுவேன். மற்றவங்க மாதிரி எல்லாம் வாய் திறந்து பக்க நல்லா வளர மாட்டேன். நான் எந்த வார்த்தைகள் என்ன பேசினாலும் நான் என்ன பேசுகிறேங்கிறது தெரிஞ்சு தான் பேசுவேன். இமோஷ்னலாக ட்ரிகர் ஆகி நீ யார் நான் யாருன்னு கத்தி பேசக்கூடிய ஆள் நான் கிடையாது. நான் அது சொன்னேன். இன்ஃபேக்ட் நீங்கள் அரசியல் கோமாளி அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லும்போது கூட என்ன சொல்லியிருந்தேன்னா, இதை நான் சும்மா திட்டணுங்கிறக்காக திட்டல, யோசிச்சு தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் ஒரு வீடியோ வேணால் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அப்படி நின்று பேசுகிறார் கரூரில். எப்படி கடந்த 10 வருஷம் ஆட்சியில்
ஒரு சின்ன குறை கூட உங்களால் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அப்பழுக்கட்ட ஊழலற்ற சுத்தமான ஆட்சியை வந்து எடப்பாடி என்ன கொடுத்துருக்காரு. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கண்டிப்பாக அவரோட கூட்டணியில் நான் நிற்கிறேன், 200 சீட்டுக்கு குறையாமல் கண்டிப்பாக ஜெயிப்போம். ஆண்டவனும் முடிவு பண்ணிட்டா, மக்களான நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்க, வெற்றி உறுதி. இந்த வீடியோ இப்போ நான் வாட்ஸ்அப் அண்ணாமலை ஏன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட அதிமுக கூட கூட்டணி ஏன் பிஜேபி நிற்கல? நான் இதை முடிச்சுட்டு அதுக்கு பதில் சொல்லுவேன். ஸோ இப்போ என்னென்னா அப்படி பேசினார் ரைட்டா, அந்த வீடியோ உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன், இந்த நேரலையோட அந்த வீடியோவை நீங்கள் போடுங்க. ரெண்டாவது, ஒரு ஸ்டேஜில் நான் ஒரு கட்சியை சார்ந்தவருங்கிற தாண்டி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக எத்தனையோ முதலமைச்சரோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி என்னை வந்து அப்படி பாராட்டுற ஒரு ஸ்டேஜில் கரெக்டாக. இது எல்லாமே வந்து எப்போது 2021 அதுக்கப்புறம். ஆனால் அவர் முதலமைச்சர் இல்லைங்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது. எங்கே போனாலும் மக்கள் அதை தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது அண்ணாமலை சொல்கிறார். இது வந்து நான் சொல்லலை, அண்ணாமலை சொல்கிறாரு. இது 2 வீடியோவில் ஃபேக்சுவலாக இருக்குது, யார் வேணால் மீடியாவில் பார்க்கலாம். ஆனால் ஸ்டேஜில் வந்து என்ன சொல்கிறாரு, 2019 அண்ணாமலை கட்சியிலே சேர்றதுக்கு முன்னாடி வாரணாசியில் மோடி வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது கூப்பிட்டாங்களாம், எங்கள் பொதுச் செயலாளர் போகலையாம், அதிலிருந்தே இவங்க கூட்டணியில் வரக்கூடாதுங்கிற எண்ணம் இவருக்கு இருந்ததான். அதுக்கப்புறம் இவர் கட்சியில் சேர்ந்தாரா? அண்ணாமலை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஏங்க இது உண்மையாங்க? ஏங்க நீங்க என்ன உங்களுக்கு ஏமாத்திடலாம் போல உண்மையான்னு கேட்கிறேன். இல்லாட்டி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு அவ்வளவு பெரிய அணுகுண்ட தூக்கி ஒரு பொது இடத்துல பொது மேடை அவ்வளவு டொப்புன்னு போட முடியாது. அது உண்மையா நீங்க சொல்லுங்க. இவர் கட்சியிலே சேராம உண்மையா இருக்குமோங்கிற மாதிரி தானே நம்ம தோணுது பொதுமக்களுக்கு. அப்ப நீங்க நம்பிக்கங்க, என்னை விட்டுருங்க சார், பொதுமக்களுக்கு பதில். அப்ப அவங்கள நம்பிக்கிட்டோம். இந்த மாதிரி அப்பட்டமா கட்சியிலே சேராத ஒரு மாநில தலைவர் அவ்வளவு பெரிய குண்டை தூக்கி பொது மேடையில படார்னு போடுறாரு. இது மட்டும் இல்லைங்க, அதுதான் நான் சொல்றேன். இப்ப இது வந்து ஃபேக்சுவலா சொல்ல முடியுது. இப்போ சரி, நான் என்ன சொல்றேன்னா, அப்படி சப்போஸ் அவர் சொன்னது உண்மைன்னு வாதத்துக்காக வச்சுக்கலாம், சரிங்களா? வாதத்துக்காக அவர் சொன்னது உண்மைன்னு வச்சுக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு தான் நான் கேட்டேன், திராணி இருக்கிற உண்மையான சுத்தமான ஆளா இருந்தா நீங்க இதுக்கு தான் நான் கேட்டேன் கோவப்பட்டு. அவ்வளோ ஒத்துக்கிறீங்க? நான் ஏங்க மீடியால இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன மாத்தி பேசுறேன்? நீங்க பேச விடணும். பேச விடலைன்னா பேட்டி எடுத்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா என்னோட பதில்களை வந்து நீங்க சுருக்குனீங்கன்னா என்னோட எண்ணங்களை என்னால் வெளிப்படுத்த முடியாது. அப்புறம் மக்களுக்கு போய் ரீச் ஆகாது, உங்களுக்கு வந்த நோக்கமும் நிறைவடையாது. இப்போ என்னன்னா, அவளை சொன்னவர் 2021 தேர்தலில் வந்து நிற்கிறார். நின்னவர் என்ன பண்ணணும், எனக்கு வேணாங்க, அவங்க சைட்லேருந்து யாரையும் பிரச்சாரத்துக்கு வர வேணாம்னு சொல்லுங்கள், வந்துச்சுன்னா கஷ்டம் வேணாம், நானே நின்றுக்கிறேன், ஏன்னா எனக்கு மனசில் இதுன்னு சொல்லலை. கையெடுத்து கும்பிட்டு ஈன்னு சிரிச்சுட்டு எடப்பாடி அண்ணன் பின்னாடி கும்பிட்டு பிரச்சாரத்துக்கு வரும்போது நின்று ஓட்டு கேட்டார். அது மட்டும் எடப்பாடி அண்ணே இல்லாதப்போ கூட எங்களை தான் பிடிக்கலையே, கரெக்டாக அவர் சொன்னது உண்மைன்னு வச்சுட்டான் உங்கள் வாதப்படி, எங்களை தான் பிடிக்கலையே, எடப்பாடியார் 10 வருஷம் நல்லாட்சி கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லி ஏன் ஓட்டு கேட்கணும் கேட்டார். இதெல்லாம் என்ன சொல்லுது, அவர் சொன்னது பொய்ங்கிறதா சொல்லுது. நான் வந்து இப்போ பாருங்கள், இது என்ன கலர்னா பச்சை கலர், உங்களுக்கும் பச்சை கலர், எனக்கும் பச்சை கலர், ஏன்னா அது இலை எல்லாருமே தெரியும், இதை மாற்ற முடியாது. இதே சப்போஸ் ஒரு பாக்ஸுக்கு அந்த பக்கம் ஒரு கலர் இருக்குது, அது என்ன கலர் நானும் கேட்குறேன், நீங்கள் நான் கருப்புன்னு சொல்கிறேன், நீங்கள் வெள்ளைன்னு சொல்கிறீங்க, அது ஆர்கியூபிள், சப்ஜெக்ட் டு டிஸ்கஷன். ஏன்னா அது கருப்பாக வெள்ளைன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, பாக்ஸை திருப்பினா தெரியும். ஆனால் இந்த இலையோட கலர் பச்சை கலருங்கிறது 2 பேருக்குமே தெரியும். இதில் டிஸ்கஷனுக்கு வேலையே இல்லை. இப்போ நான் சொன்னது இந்த இலையோட கலர் பச்சைங்கிற மாதிரி தான். ஏன்னா அவர் சொன்ன டேட்டு, அவர் சொன்ன டேட்டா, அவர் சொன்ன ஃபேக்ட், 2021 நல்ல விஷயங்கள், இவர் இன்னைக்கு ஸ்டேஜில் சொன்னது எல்லாத்தையும் ஒரு சாதாரணமாக அடிப்படையாக யோசிக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், அவர் போய் தான் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே இதை பற்றி எனக்கு பேச விருப்பம். ஆனால் இதுக்காக அண்ணாமலை வந்து ஒரு பேடி, அண்ணாமலை ஒரு கோலை அப்படின்னு ஒரு இப்படி ஒரு கீழ்த்தரமான அரசியல் தேவையா? இது கீழ்த்தரமான அரசியல் கிடையாது. அண்ணாமலை ஒரு பேடி அப்படின்னு சொல்றது கீழ்த்தரமான வார்த்தை இல்லையா? அன்பார்லிமெண்ட் வார்த்தை இல்லையா? இல்லைங்க, இல்லை. அவர் தற்குறின்னு சொல்லுவார். பேடினா என்ன அர்த்தம்? பேடினா பயந்தவர் அர்த்தம். கோழைன்னா கோழைத்தனமா தைரியம் இல்லாதவர் அர்த்தம். இது ஒரு தமிழ் வார்த்தை. இதுல என்ன கீழ்த்தரமா ஒன்றும் தெரியாதவர் அப்படின்னு பிஜேபி காரங்க சொல்ற மாதிரி அது இதுவும் ஒத்து போகுது மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட. கரெக்ட்டுங்க. அவங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி தற்கொலைன்னு பிஜேபி காரங்க சொல்றாங்க? பிஜேபி காரங்களா சொல்ல, அண்ணாமலை சொன்னாரோ, அண்ணாமலை சொன்னாரு. அதே மாதிரி நீங்க அண்ணாமலை பேடின்னு சொல்றதும் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே ஈக்குவல் அல்லது ஒரே இதுவும் அன்பார்லிமெண்ட் வார்த்தைனா இதுவும் அன்பார்லிமெண்ட் வார்த்தை அப்படியா? ஃபர்ஸ்ட் யார் சொன்னா? நம்பர் 1 என்ன நோக்கத்தில் சொன்னாங்க? நம்பர் 2 வயதில் மூத்தவங்களை எப்படி சொன்னாங்க? நம்பர் 3 எத்தனை பொய் சொன்னாங்க? நம்பர் 4 இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இது எல்லாமே பார்க்காம நீ பேடின்னு சொல்லிட்டா, நான் லிஸ்ட் எடுத்துறேன், நீங்கள் வேணால் அடுத்த வாரம் வாங்கி இன்னொரு பேட்டி வச்சுக்கலாம். அண்ணாமலை இந்த மாதிரி தப்பாக எத்தனை வார்த்தைகள் என்னென்ன பயன்படுத்தியிருக்கேன்னு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து கொடுக்குறேன். நான் எவ்வளோ பயன்படுத்தியிருக்கேன்னு நீங்கள் பாருங்கள், நீங்கள் அப்புறமா பேசிக்குவோம். அதுதான் நான் சொன்னது. இப்போ ரோட்டில் நம்ம போகிறோம், ஒருத்தன் கல் எடுத்து தெரிஞ்சாங்கன்னா நம்ம பாதுகாத்துக்க வேண்டிய நிலையில் நம்ம இருக்கோம். இப்போது என்ன வேணால் பேசலான்னு இல்லை, சும்மா பேசணுங்கிறக்கா யார் வேணால் என்ன வேணால் பேசிட்டு போகலாம் அப்படின்னா, நாகரிகமான பூமி இந்த பூமி.
நான் சொன்னேன் நீங்கள் கோழைத்தனமாக இருக்கு. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், கோழைத்தனமாக இருக்கிறனால தான் இத்தனை தடவை நான் கூப்பிட்டும் ஒரு மேடையில் அவர் பேச வரல. நான் பதிவு பண்ணுறேன், நீங்கள் வேணால் அவர்கிட்ட கேளுங்க, ஏன் வரலன்னு கேளுங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டோம். இல்லை ஒரு பொய் சொன்னார்ல, எங்கள் அப்பா கோட்டாவில் தான் நான் சீட்டு வாங்கினேன், அது பொய்ன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணமா? 11 வயசில் எங்கள் அப்பா இருந்தாங்க, எம்எல்ஏ கோட்டாவில். எங்கள் அப்பா எம்எல்ஏ வந்து 91 96, அப்போ எனக்கு 4லேருந்து 7 வயசு எட்டுவோம், 4 வயசுலேருந்து 9 வயசு. எப்படி வாங்க முடியும்? இப்போ இதை சொன்னார், இது ஃபேக்ட் செக் பண்ணி உங்களை மாதிரி ஊடகங்கள் அத்தனை பேர் போட்டிங்க. அத்தனை பேர் போட்டதுக்கப்புறம் நீங்கள் போய் சார் இது வந்து நீங்கள் தவறான தகவல் சொல்லியிருக்கீங்கன்னு கேட்கும்போது உண்மையாலுமே ஒரு பண்புள்ள தராதரம் உள்ள ஒரு அரசியல் இருக்கக்கூடிய ஆளான்னு என்ன சொல்லணும்? அப்படிங்களா, தவறுதலாக போயிடுச்சு, மன்னிக்கவும் சொல்லணும். மன்னிப்பு கேட்க வேண்டாம், ஆமாம் அது தப்பு தானாவது போகணும். இதுதான் மனித மாண்பு, பண்பு. சரிங்களா? ஒரு இறந்தவரை பற்றி பேசுகிறீங்க, அவர் இறந்து 25 வருஷம் ஆச்சு, நீங்கள் பாட்டுக்கு பேசுகிறீங்க, தவறாகவும் பேசுகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் இவர்கிட்ட போய் என்ன சொன்னால், அதெல்லாம் கிடையாது, நான் மன்னிப்புலாம் கேட்க முடியாது, சொன்னதெல்லாம் வாபஸ் வாங்க முடியாது, நீங்களாம் ஊடகம் இது ஜேர்னலிஸ்ட் மீடியாக்கெலாம் எதுக்கு இருக்கீங்க, இப்போ ரிசர்ச் பண்ணி உண்மையாக போயான்னு கண்டுபிடிங்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன? இது நாகரிகமா? அப்படியா? சமாளிக்கல, அநாகரிகம். எனக்கு வந்து இப்போ உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்து பரபரப்பாக பேசணும், ஒரு 4 விளம்பரம் எனக்கு கிடைக்கணும், ஒரு 100K வியூஸ் போகணுங்கிறது எனக்கு அப்ஜெக்டிவ் கிடையாது. நான் அரசியலில் புரட்சி தலைவி அம்மா, இன்றைக்கி எங்கள் பொதுச் செயலாளர், எங்கள் கொங்கு மண்டல தலைவர் SP வேலுமணியன் அவங்களெல்லாம் எங்களை அப்படி வளர்க்கல. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் மக்களுக்கு என்ன செய்ய முடியும், அமைதியாக செய்யணுங்கிறது தான். நான் இப்போ கூட இன்றைக்கி கூட ஒரு ட்வீட் போட்டேன், ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. 7.5% ஒதுக்கீடுலேருந்து என்னென்னலாம் எடப்பாடியார் பண்ணியிருக்காருன்னு ரொம்ப அமைதியாக ஒரு சாதாரண ஆளாக இருந்து அமைதியாக அத்தனை வேலை பண்ணியிருக்காரு. அண்ணாமலை இப்போ வரைக்கும் தமிழக மக்களுக்காக ஒரு செங்கலையாக நிறுத்தி வச்சிருப்பாரா சொல்லுங்கள்? ஏதாவது பண்ணிட்டு தாங்க பேசணும். ஐபிஎஸ் அதிகாரிங்கிறது நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஐபிஎஸ் அதிகாரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் மிகப்பெரிய சேவை கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த அதிகாரியாக இல்லாமல் எத்தனையோ பேர் சேவை செய்கிறாங்க, அதிகாரியாக இருந்தும் சேவை செய்கிறாங்க. அப்படின்னா சேவை செய்யறதுக்கு ஐபிஎஸ்ஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்கிற ஒரு வேலை செய்யும் ஆள். ஆனால் அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப கடினமான எக்ஸாம், நிறைய பேர் போட்டி போடுறாங்க. அப்போ அதில் தேர்வாய் வந்தால் அந்த தேர்வாய் வந்தவங்களுக்கு ஒரு மரியாதை, பரவாயில்லையே அதை கிராக் பண்ணிட்டாரா அப்படிங்கிறது. எதுக்காக தேர்வாய் வந்தாங்க, அவங்க போய் வேலை செய்கிறாங்க. அதில் சர்வீஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, பண்ணாமல் போகிறவங்களும் இருக்காங்க. நான் ஐபிஎஸ்னா அதில் என்ன பண்ண முடியும்? அப்படி பார்த்தா கேட் எழுதுறவங்க கூட எத்தனை லட்சம் பேர் எழுதுறாங்க, ஐஏஎம் எத்தனை பேர் போகிறாங்க. அதுக்காக நான் ஐஏஎம் அஹமதாபாத்தில் படித்தேன், நான் ஐஏஎம் அஹமதாபாத்தில் படித்தேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சரி ராசா, நீ ஐஏஎம் அஹமதாபாத்தில் படித்ததெல்லாம் ஓகே. இங்கே மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்? ஆமாம், அண்ணாமலை ஒன்றுமே பண்ணலன்னு தான் சொல்கிறேன். கரூரில் நின்னார், கரூரில் தொழில்பேட்டை கொண்டு வரேன், ஒரு 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 இது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி கொண்டு வரேன், எல்லாரும் திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர்னு வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னு சொன்னார். அவர் ஊர் அரவக்குறிச்சி, அதுவும் வந்து பின்தங்கப்பட்ட ஒரு கிராமமான தொகுதி, பின்தங்கிய தொகுதியாக இருக்குன்னு அவர் சொன்னது மீடியாலே இருக்குது. இப்போ வரைக்கும் அந்த ஊருக்கு என்ன நீங்கள் சொல்லுங்கள், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு என்ன கேட்குறீங்களா? எனக்கு மேபி அறிவு அந்தளவு இல்லாமல் இருக்கலாம், அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டாவது கோயம்புத்தூரில் வந்து ரிசல்ட் வந்து இத்தனை மாதம் ஆச்சு, அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணல. ரிசல்ட் இத்தனை நாட்கள் இத்தனை இது பண்ணுறேன்னு சொல்லி பெரிய அறிக்கைகள் விட்டார். 100 அறிக்கைகள் வந்து தேர்தல் அறிக்கை 500 நாள். அவங்க கவர்மெண்ட் தான் ஃபார்ம் ஆயிருக்கு, ஹாட்லைன் இருக்குன்னு சொன்னார், மோடி கிட்ட பேசுவேன்னு சொன்னார். இந்த பட்ஜெட்டில் கோயம்புத்தூருக்கு ஏமாற்றம், தமிழகத்துக்கே ஏமாற்றம், தமிழ்நாடுங்கிற வார்த்தையே இல்லைங்கிறாங்க. கோயம்புத்தூரில் எதுவுமே சொல்ல, மெட்ரோ அது இது எதை எடுத்தீங்கன்னா கூட எதுலேயுமே அலக்கேட்டும் பண்ணல, எதுவுமே பண்ணல. இதுக்கு எதுவுமே நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணியிருக்காரு? இதனால தான் அண்ணாமலை கோயம்புத்தூரில் தோத்தாரா? இல்லைங்க, அண்ணாமலை கோயம்புத்தூரில் ஏன் தோத்தாரு நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்க. சரிங்களா? ஊருக்கும் அவரை எதிர்த்து போட்டிட்டு நீங்கள் ஊருக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை, நம்பர் 1. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த தேர்தலை வந்து மக்கள் வந்து ஊருக்கு மோடி வேணுமா வேண்டாமா, கரூர் தொகுதியில் போட்டியிடும்போது மட்டும் ஏன் தோத்தாரு? அங்கேயுமே அவருக்கு இல்லை, கிரவுண்டில் அவருக்கு ஃபோர்ஸ் இல்லை, கிரவுண்டில் அவருக்கு மக்கள் அவர் விரும்பி தான் அங்கே ஜெயிச்சிருக்காரு. தேர்தலில் அண்ணாமலை தோல்விக்கான காரணங்கள் உங்களால் பட்டியல் போட இல்லைங்க, அண்ணாமலை தோல்விக்கான காரணங்களாம் நான் பட்டியல் போட முடியாது, அது என்னோட வேலை கிடையாது. அது அண்ணாமலையோட காரணம். நான் தோத்ததுக்கு நான் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னுமே வந்து என்னோட கிரவுண்ட் ஒர்க்கு அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். எங்கள் பொதுச் செயலாளர் வந்து இன்னும் நல்லா வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் கிரவுண்டில் இறங்கி இன்னும் நல்லா மக்களோட சேர்ந்து வேலை செய்ய போகிறோம். இது ஒன்று. இதை எல்லாத்தையும் தாண்டி நான் எப்படி பர்சனலாக, இது என்னோட ஒப்பீனியன், என்ன பார்க்குறேன்னா, இந்த தேர்தல் வந்து மோடி பிரதமராக ராகுல் பிரதமரான்னு யோசிச்சிருக்காங்க மக்கள், அப்படிங்கிறது என்னோட பார்வை. இப்போ மோடி வந்து பிரதமராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற 18% வாக்காளர் மொத்த தமிழ்நாட்டிலே அவ்வளோ பேர் தான் வேணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பாஜக இந்த தடவை தனியாக இருந்துச்சு, அந்த 18% கூட்டணியோடு சேர்ந்து அவங்களுக்கு போட்டாங்க. மிச்சம் 82% இருக்கிறவங்க மோடி வேண்டாம் அப்படின்னு நினச்சவங்க தான். அதில் 23% எங்களோட வாக்கு வங்கி நாங்கள் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி டிஎம்கேவும் அதில் வாங்கியிருக்கு. இந்த நடுநிலையாக இருக்கிறவங்க இவங்களுக்கு போடலாமா அவங்களுக்கு போடலாமான்னு யோசிச்சவங்க எப்படியுமே வந்துட்டு மோடி வேண்டாம் அப்படின்னா ராகுலுக்கு போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு திமுகவுக்கு போட்டிருக்கிறதா தான் என்னோட 100% என்னோட அனாலிசிஸ். ஏன்னா ஆன்டி இன்குமென்சி கிரவுண்ட் லெவலில் திமுகவுக்கு அதிருப்தியோ ஆன்டி இன்குமென்சியோ இல்லாமல் இல்லை.
பல அதிருப்திகள் ஆன்டி இன்குபன்சிகள் இருக்குது. ரேஷன் கடையில் எடுத்துட்டிங்கன்னா சரியாக பொருட்கள் வருவதில்லை. அதே மாதிரி பால் விலை உயர்த்தினாங்க, கரண்ட் பில் உயர்த்தினாங்க. இப்போ ரீசெண்டாக வீடு கட்டணும்னா அப்ரூவல் வாங்குறது டபுள் மடங்கு பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையும். இது எல்லாமே பிரச்சனை தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் போனீங்கன்னா ரேட் பெட்ரோல் கம்மியாக இருக்குது, ஏன்னா ஸ்டேட் கொஞ்சம் குறைச்சிருக்கு. அந்த மாதிரி திமுக குறைக்கல. தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு ஒரு பட்டியல் போடுறீங்களா? அப்படின்னா ஆளுங்கட்சியை, அதாவது திமுகவை எதிர்க்க வேண்டிய அதிமுகவும் பிஜேபியும் ஏன் திமுகவை எதிர்ப்பதை விட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் அப்படி அதை ப்ராபப்ளி பார்க்குறீங்க. அப்படி பொதுமக்களே அப்படி தான் பார்க்குறாங்க. அப்படிலாம் பார்க்க எத்தனை பொதுமக்கள்கிட்ட நீங்கள் பேசுனீங்க? பொதுமக்கள் அப்படி தான் பார்க்குறாங்க. இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். எந்த ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் மொத்தமும் அப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன். உங்கள் மேலே மரியாதை இருக்குது, நீங்கள் பர்சனலாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா நீங்கள் எத்தனை பொதுமக்கள்கிட்ட பேசுறீங்க? அப்படியெல்லாம் பொதுமக்கள் பார்க்கல. ஒரு 10 பேர், நான் சொல்லட்டுமா? ஒரு 10 பேர், நான் சொல்லட்டுமா? 15 பேர் பொதுமக்கள் நீங்கள் சொல்ல அரசியலை ஃபாலோ பண்ணுற கொஞ்சம் பேர் வந்து ஒவ்வொரு கட்சியும் என்ன பண்றாங்க பார்த்துட்டு இருக்காங்க. மிச்சம் 70-80% மக்கள் என்ன பண்றாங்க? ஏன் அதிமுக திமுக சொல்லி முடிக்கிறேன். எதிர்க்காம அதுக்கான பதில் தான் நீங்க முதல் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். 70-80% மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்கவுங்க டே டு டே லைஃப்ல இன்ப துன்பங்கள்ல, உயர்வு தாழ்வுகள்ல, அவங்களுக்கு வேலை இருக்கு, இஎம்ஐ கட்டணும், குழந்தைய படிக்க போகணும், அடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வீடு கட்டணும், அவங்களோட வேலையில ஃபோக்கஸ்டா இருக்காங்க. தேர்தல்னு வரும்போது தான் இதை பத்தி பேசுறாங்க. நான் சொல்றது இப்ப இடையில நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட சண்டையை பொதுமக்கள் வேடிக்கையே பார்க்கல. நாங்க அதாவது நீங்க இப்ப நாங்கள் அடிச்சுக்கிட்டதை ரொம்ப பூதாகரப்படுத்தி நாங்களும் பாஜக தான் எதிர்த்துட்டு இருக்கோங்கிற மாதிரி கொண்டு வரணுங்கிறது உங்க மைண்ட்ல எண்ணமா இருக்கலாம். சார், தற்கூரின்னு ஒரு வார்த்தை சொல்லி உங்க தலைவர் ஒருத்தர் பேசியிருக்காரு. அவரும் பேசினதா உங்க சைடு சொல்றாங்க. நீங்களும் அண்ணாமலையை பேடிங்கிற வார்த்தை, ஆம்பளை இல்லையா ஆண்மை அப்படிலாம் சொல்லி பேசுறீங்க. இது முழுக்க இதெல்லாம் அன்பார்லிமெண்ட் வேர்டு, ஒரு நாகரிகமற்ற அரசியல் தெரியலையா? தெரிஞ்சுதான் அப்படி எல்லாமே நடந்துக்கிறாங்களா? நீங்கள் திருப்பி அப்படியே சுற்றி எங்கிட்ட என்னையே ட்விஸ்ட் பண்ண பார்க்க வேணாம். நான் என்ன கேட்குறேன்னா, நான் என்ன சொல்ல வரேங்கிறது முதல்ல கேளுங்க, கேட்டுட்டு உங்களோட கேள்வி கேளுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் பிரதானமாக என்றைக்குமே திமுக தான் எதிர்த்துட்ருக்கோம். நீங்கள் பார்த்துக்கோங்க, கடந்த 2 மாதம் 3 மாதம் எடுத்துக்கோங்க, எத்தனை அறிக்கைகள், எத்தனை ட்வீட்டுகள், எத்தனை பேட்டிகள் எங்கள் பொதுச் செயலாளர் கொடுத்துருக்காரு. 99-95% மாநில கட்சியான திமுக செஞ்ச தவறுகளை தான் சுட்டி காட்டியிருக்காரு. சரிங்களா? ஸ்டாலினை திட்டியிருக்காரு, உதயநிதி திட்டியிருக்காரு, அவங்க கட்சி எல்லாத்தையும் திட்டியிருக்காரு. ஆனால் அதே மாதிரி மத்திய அரசு இப்போ ரீசெண்டாக நடந்ததில் ஏதாவது கொள்கைகள், ஏதாவது தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பாக ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு அறிக்கை விடுவார், திட்டுவார், எதாவது பண்ணுவார். அவர் அண்ணாமலைன்னு ஒன்றுமே சொல்லலை. அண்ணாமலை இந்த ஒரு வார்த்தை சொன்னங்காட்டிக்கு, அண்ணாமலை திட்டங்காட்டிக்கு நாங்கள் திருப்பிட்டோம், அவ்வளோதான். திருப்பி திட்டியாச்சு. இப்போ இன்றைக்கே, இப்போ நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி பேட்டி கேட்டீங்க, அதனால் நீங்கள் கொடுக்குறேன். நாளைக்கு யாராவது வந்து எங்கிட்ட அண்ணாமலை பற்றி பேட்டி கொடுங்கன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? எனக்கு டைம் இல்லைங்க, நாங்கள் கிரவுண்டில் இருந்து வேலை செஞ்சிட்ருக்கோம், தமிழக மக்களுக்காக 2026 தேர்தலுக்கு வேலை செஞ்சுட்ருக்கோம். அவர் திட்டினாரு, நாங்கள் திருப்பி திட்டினோம், அவ்வளோதான். அதோட முடிஞ்சு. எங்களோட ஃபோக்கஸ் அவர் கிடையாது. ஏன்னா என்ன சார் பேசிக்கிறாங்க? நான் பதில் முடிக்கல. எங்களோட ஃபோக்கஸ் அது கிடையாது. எங்களோட ஃபோக்கஸ் அடுத்து 2026 எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணுறது. அந்த கட்சி கூட்டணி இல்லாமல் 30 ஆண்டுகளாக எம்எல்ஏவே ஜெயிக்க முடியாமல் இருந்த கட்சி இப்போ தான் லாஸ்ட் டைம் எங்கூட இருந்து ஒரு 4 சீட் ஜெயிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அதனால் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணணும், அவங்ககிட்ட பேசணுங்கிறது எங்களோட எண்ணம் கிடையாது. கவுன்சிலராக கூட தகுதி இல்லாதவர் அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கேன். தகுதி இல்லைன்னு சொல்லையே, துப்பு இல்லைன்னு சொன்னேன். நான் கொஞ்சம் பரவாயில்ல போல. இல்லைங்க, நான் சொல்றதா ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாதான்னு சொல்லி விமர்சனம் பண்றீங்களே, அப்படிப்பட்டவருக்கா மாநில தலைவர் கொடுத்துருக்காங்க? அப்படிப்பட்டவருக்கா? அதை நீங்க அவங்க தலைமைக்கு தான் கேட்கணும். இது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இது வரைக்கும் எதுவும் அதிகப்படியான வார்த்தையா தெரியலையா, அதிகப்படியான விமர்சனமா தெரியல. எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அதை வச்சுக்கோங்க. எனக்கு தெரியல. ஏன் எனக்கு தெரியல அப்படின்னா, தகுதி இல்லை அப்படிங்கிறது வேற, இது இல்லைங்கிறது வேறு. இது 2 பிரித்து நான் பார்க்குறேன். தகுதினா யார் வேணால் கவுன்சிலருக்கு போட்டிடலாம். நம்ம ஜனநாயக நாட்டில் போட்டிடுறதுக்கு தகுதிங்கிறது ஒன்றும் கிடையாது. அது மக்கள் தான் முடிவு பண்ணும். நான் உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையோனா, எனக்கு தகுதி இருக்காருங்களா நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மக்கள் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு தேவையான ஒரு ஸ்கில் செட்டோ, அதுக்கு தேவையான ஒரு அதை ஜெயிக்கிறதுக்கான அந்த திறமை இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். நீங்கள் இப்படி பாருங்கள், இப்போ மொத்த தமிழ்நாட்டிலேயே பாஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா, அதிக வாக்கு வங்கி கோயம்புத்தூரில் தான் பாஜக வாங்கியிருக்கு இந்த பாஸ்ட். கரெக்டுங்களா? இதில் அண்ணாமலை அந்த கட்சியோட தலைவராக இருக்கார். மோடி ஒரு தடவை ரோட் ஷோ பண்ணிட்டு போகிறாரு. அந்த கோவை பார்லிமெண்ட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த எம்எல்ஏ கான்ஸ்டுவன்சிஸ் தான் பல்லடம் கான்ஸ்டுவன்சிஸ். அந்த பல்லடம் கான்ஸ்டுவன்சியில் மோடி கூட்டு அந்த எண்மண் எண்மத்திரை மக்கள் யாத்திரையோட நிறைவு விழாவை அங்கே வைக்கிறாரு. இத்தனையும் பண்ணி இவ்வளோ பேர் அவங்க சொல்கிறாங்க ஏதோ 20,000 வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னு. ஆல்மோஸ்ட் கோடிக்கணக்கில் இத்தனையும் பண்ணி அவங்களால
போன தடவை சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாங்கினதை விட 1/2% வாக்கு கம்மியாக தான் வாங்க முடிஞ்சது. ஆனால் உங்களோட அதிகமாக வாங்கியிருக்காங்களே. அஃப்கோர்ஸ் நான் எதுவும் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. நான் எப்போ இல்லைன்னு சொன்னேன்? நான் வந்து இல்லைன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்கேனா? ஏன் ஃபர்ஸ்ட் சொல்ல முடியுமா? இது டேட்டா ஃபேக்ட்ல இருக்குது, எனக்கு தெரிஞ்சு. அதிமுகவுடைய அந்த கொங்கு மண்டல கோட்டை கோயம்புத்தூர்ல ஓட்ட விழுந்துருச்சு அல்லது சரிவு நோக்கி போயிட்டு இருக்கா? அப்படி வந்து அரசியல் புரிதல் இல்லாதவங்க தான் அப்படி. அப்ப பிஜேபி வளருதா, அண்ணாமலை வளர்றதா அப்படி பார்க்கலாமா? நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லட்டுமா வேணாமா? சொல்லட்டுமா? இது எப்படி நான் பார்க்குறேன்னா, அரசியல் புரிதலோட ஒரு ஆழமா இதை பார்த்தா எப்படி பார்க்கணும்னு நான் சொல்றேன். 96 நாங்கள் தோற்றுருக்கோம், பயங்கரமாக தோற்றுருக்கோம். 2004 வாஷ் அவுட் ஆயிருக்கு கம்ப்ளீட்டாக, சரிங்களா? 2011 எதிர்க்கட்சி அந்தஸ்தையே வந்து திமுக இழந்தது. தேமுதிக மரியாதைக்குரிய மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அப்போ வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2014 நாங்கள் மறுபடியும் வாங்குறோம். இது மாறி மாறி நடந்தது. இப்போ டேட்டா எடுத்து பார்க்கலாம். 2014 தனியாக நின்னாங்க யார்? பிஜேபி. இப்போ தனியாக நிற்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2014 அவங்க என்ன வாக்கு வங்கி ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதியிலையும், இந்த 6 சட்டமன்ற தொகுதியிலையும் வாங்கியிருந்தாங்களோ அதே வாக்கு வங்கி தான் வாங்கியிருக்காங்க. அதில் மாற்றமே வரல, சரிங்களா? சதவீதம், வாக்கு வங்கி சதவீதம் நான் சொல்கிறேன். ஆனால் 2014 நாங்கள் முதல்ல வாங்கியிருக்கோம், திமுக 3வது இடத்துல இருந்தது. இப்போ நான் என்ன வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கணும், அதை தான் 2014 தோராயமாக திமுக எம்பியா நின்னவர் வாங்கியிருக்கார். இப்போ என்ன இருக்குது, அது அப்படியே மாறி வந்திருக்கு. இப்போ அன்னைக்கு இருந்தவங்க இன்றைக்கி எப்படி ஃபஸ்ட்டு வந்தாங்க திமுக? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். என்ன காரணம்னா, நான் சொன்ன காரணம் தான், மோடி வேண்டாம், 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டாங்க. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இவங்க ராகுலோட இருக்கிறனால இவங்களுக்கு போடலாம்னு சொல்லிட்டு நடுநிலை வாக்காளர்கள் நிறைய பேர் போட்டாங்காட்டிக்கு அங்கே போய். ஆனால் வரும் தேர்தல் அதிமுக 3வது இடம் வந்துச்சு. இதுதான் காரணம். ஆமாம், ஏன்னா திமுக 3வது இடம் தான் வந்து 2014, அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கு. அதே மாதிரி நாங்களும் வருவோம். இப்போ இன்னொன்று என்னென்னா, 2026 தேர்தல் அப்படிப்பட்ட தேர்தல் இல்லை. ஸ்டாலினா எடப்பாடியாரா, இதுதான் இவங்க 2 பேத்துக்குள்ள தான் போட்டி. ஏன்னா ஸ்டாலின் எடப்பாடியாரா, அதான் நான் சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா இதை தாண்டி யாருக்கு ஒரு ஓட்டு போட்டாலும் கிணத்துல போடுற மாதிரி தான். ஏன்னா அந்த ஓட்டு ஓட்டு போட்டாலும்னா யாரை சொல்ல வரீங்க? இது யாரை மீன் பண்றீங்க? ஏங்க இது பிஜேபி சொல்றீங்களா? இல்லங்க, நான் சாதாரணமாக சொல்றேன். இது நீங்க 3வது அணினா யாரை சொல்றீங்க? இல்ல 3வது விஜய சொல்றீங்களா? அதிமுகவை தாண்டி போடுற ஓட்டு இவங்களாங்கிற ஓட்டு, கரெக்டா? இப்போ இதை தாண்டி நீங்க யாருக்கு போட்டாலும் கூட, சரிங்களா, அது யாரு வேணா இருக்கட்டும், அதுக்கு 4 கூட்டணி இருக்கு, 4 பேர் இருக்காங்க, நான் ஒவ்வொருத்தர பேர் சொல்ல விரும்பல, அது கிணத்துல போடுற மாதிரி அவங்க ஆட்சி அமைக்க மாட்டாங்க. இது 100% உண்மை. ஆனால் அதில் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், அதிமுகவுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, நீங்கள் சொல்கிறீங்களே பொதுமக்கள்னு, நான் பொதுமக்கள்லாம் பேசல. நான் என்னன்னா, வி ஹாவ் அ டீம். நாங்கள் அப்பப்போ கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் எடுப்போம், சர்வேஸ் எடுப்போம், குவாலிட்டி சர்வேஸ், குவான்டிடேட்டிவ் சர்வேஸ் எடுப்போம். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிருப்தி இப்போ ஆளும் கட்சியான ஸ்டாலின் அவர் மேலே அதிருப்தி இருக்குது, திமுக மேலே அதிருப்தி இருக்குது. அதனால அது அதிமுகவுக்கு வரும் அப்படிங்கிறது எங்கள் ரிப்போர்ட். எந்த விஷயத்தில் அதிருப்தி இருக்குது? நான் தான் சொன்னேனே, அப்பவே பெரிய பட்டியலிட்டேன். அந்த காரணங்கள் தான். அதுவும் இல்லாமல் நான் பர்சனலாக எடப்பாடியார் இங்கே நிறுத்துகிறேன், ஸ்டாலின் இங்கே நிறுத்துகிறேன். இவங்க 2 பேத்துல யார் கேபபிள் லீடர் அப்படின்னு பார்த்தா எடப்பாடியார் தான் கேபபிள் லீடர் நான் சொல்வேன். எப்படின்னு நீங்கள் கேட்க எப்படி? நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் எடப்பாடியார்கிட்ட போய் ஒரு ப்ரெஸ் மீட்டோ ஒரு கேள்வியோ ஏதோ கேட்டிங்கன்னா கூட எல்லா நம்பர்ஸும் மைண்டில் வச்சுட்டு நுனி நாக்கில் ரொம்ப தெளிவாக கேட்குற கேள்விகளுக்கு டக்குன்னு 3 வருஷம் முன்னாடி அவர் ஆட்சி செஞ்சப்போ கொரோனா காலத்தில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார். இப்போ நேற்று ஸ்டாலின் அவர்கள் வந்து லண்டன் போகிறாரு, அவர் வந்து ஒரு 20 நாள் பயணத்துக்காக போகிறாங்க. அது மன்னிக்கவும், அமெரிக்கா போகிறாரு, ஒரு 20 நாள் பயணத்துக்காக போகிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த கேள்வி தான் கேட்கணும், அதுக்கான பதில் வரிசையில் இருக்குது. அவர் 2 கேள்வி ஸ்கிப் பண்ணி ஒரு ஜேர்னலிஸ்ட் 4வது கேள்வி கேட்டார், என்ன அமைச்சரவையில் மாற்றம் வருமானு. மாற்றம் வராதுன்னு அவரே சொல்லலாம். அது ஒன்றும் ஒரு மிகப்பெரிய கடினமான கேள்வி கிடையாது. தெரியும் இல்லை வரும்னு சொல்லலாம், இதான பதிலாக இருக்க முடியும். வராதுன்னு சொல்லணும் இல்லை வரும்னு சொல்லணும், இதை தாண்டி பதில் இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 செகண்ட் டைம் எடுத்து அந்த கேள்வியும் பதில் எங்கே இருக்குன்னு அந்த துண்டு சீட்டில் பார்த்து இதுதான் பதில்னு எழுதியிருக்காங்க, அதை பார்த்து மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறார். இதுதான் டிஃப்ரென்ஸ் 2 பேருக்கும். ஏன்னா கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தவர், அவரோட மகன் அவர் கூட இருந்து அப்பா முதலமைச்சராக இருந்தங்காட்டி வீட்டிலேயே இருந்து ஒரு ஆட்சி எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தவர், அத்தனையும் பண்ணவர், அவருக்கு இவ்வளோ தான். ஆனால் இங்கே எடப்பாடியார் அப்படி கிடையாது. கேள்விக்கு பதில் சொல்லலைங்கிறதுக்காக அவர் பதில் சொல்லாமல் நேரம் எடுத்துக்கிட்டதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அதுக்காக நம்ம அதே பிடிச்சி இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. மாதிரி நிறைய பேர் முட்டு கொடுக்கறதுனால மட்டும்தான் எப்படி முட்டு கொடுக்கறதா கேள்விக்கு பதில் சொல்ல செகண்ட் எடுத்து இது எப்படி காரணமா இருக்க முடியும்?
இது எனக்கு காரணம். வேற ஏதாவது அந்த செகண்ட் அவர் யோசிச்சிருக்கலாம், வாட் எவர், நிறைய காரணங்கள் இருக்கலாம். சரி, இந்த ஒரு இன்டர்வியூல இப்படி சொல்லலாம். நான் இந்த மாதிரி 10 இன்டர்வியூ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு தரேன். சரி, 10 இன்டர்வியூல அவர் யோசிச்சாரா? இல்ல உங்களை கேட்குறேன், 10 இன்டர்வியூலேயே அவர் யோசிச்சிருக்கலாம்னா அது அவருடைய நேச்சுரலா இருக்கலாம், அவருடைய இயல்பா கூட இருக்கலாம். அது ரைட் ரைட், ரொம்ப ரொம்ப அருமையா பதில். ஓகே, நம்ம நீங்க பேசின பேட்டியில இருந்து திருப்பி வரனே, அண்ணாமலை வந்து ரவுடிகளை அழைச்சிட்டு வந்து கட்சி நடத்துறாரு, ரவுடிகள் போஸ்டிங் கொடுக்குறாருன்னு சொல்றீங்க. பிஜேபியில் அப்படி யார் ரவுடிகள் இருக்கா? அண்ணாமலை பத்தி தேவையான அளவு நம்ம பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை, பிஜேபியில் ரவுடிகள் இருக்கான்னு சொல்லி அண்ணாமலை மீது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அதை நான் சொன்னேன்னா அவங்க கட்சியில் இருக்கிறவங்க சொன்னாங்களா ஃபர்ஸ்ட்? நான் அவங்க கட்சியில் இல்லை, அவங்க கட்சியில் இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து நிறைய ரவுடிகள் கட்சியில் சேர்ந்துட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் இவர் வந்து அண்ணாமலை அவர் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை ஏதோ சொல்கிறாரு, செல்வ பெருந்தகை வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து வெளியிடுறாரு. இத்தனையும் நடக்குது கரெக்டாக, இதெல்லாம் மீடியாவில் நீங்கள் தான் போட்டீங்க. பிஜேபியில் ரவுடிகள் இருக்காங்கன்னு சொல்கிறேன். ஏங்க அவங்க கட்சியில் இருக்கவங்களே சொல்கிறாங்கங்கிற அப்புறம் நான் சொல்கிறதுல என்னங்க இருக்குது? நான் வெளியில் இருக்கிற ஒரு கட்சிக்காரன் அவங்க கட்சி ஆளே சொல்லும் போது நான் சொல்லணுமா சொல்லாதாங்கிறது இட் இஸ் இன்டிஃபரெண்ட். ஓகே, அண்ணாமலை பற்றி அவ்வளோ தூரம் பேசிட்டு கடைசியில் ஹிந்தியில் பேசுனீங்களே, இது பிரதமர் மோடிக்காகவும் அமித்ஷாவுக்காகவும் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஏன் ஹிந்தியில் பேசுகிறீங்க? என்ன காரணங்கள்? இப்போது அவங்களுக்கு புரியணும்ல, நான் என்ன பிஜேபி திட்டுறேங்கிறது அவங்களுக்கு புரியணும்ல. அப்போ பிஜேபி திட்டி தான் பேசியிருக்கீங்க ஹிந்தியில்? ஆமாம், அதுக்கான தமிழாக்கமும் அடுத்தே பேசியிருந்தேன் நான். எனக்கு ஹிந்தி தெரியாது, என்ன இல்லை அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் வந்து சும்மா இங்கே வந்துட்டு தமிழக மக்கள் அதோட எண்ணம் எதுவுமே தெரியாமல் தமிழக பூமியில் பெரியவங்கள மரியாதை இல்லாமல் பேசுகிறதெல்லாம் சரியில்லை. இங்கே வந்து நாங்கள் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கக்கூடிய ஒரு நாகரீகமான ஒரு இதில் தான் இங்கே இருக்குது. அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் ஒரு தலைவர் நீங்கள் வச்சுருக்கீங்க, அவர் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் என்றைக்குமே வந்து தமிழ்நாட்டில் என்றைக்குமே நீங்கள் வந்து சொந்தமாக கவர்மெண்ட்லாம் ஃபார்மே பண்ண முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், சொல்லுங்க பாப்போம். मोदी जी और अमित शाह जी, आप सुन लीजिए, आप दोनों बीजेपी कभी भी तमिलनाडु में गवर्नमेंट फॉर्म नहीं कर सकता है அப்படின்னு. பேசிக்கலி கவர்மெண்ட் இங்கே ஃபார்மே பண்ண முடியாது. கபிபி நஹி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய கேட்டிருக்கேன். ஓகே ரைட், அதுதான் நானும் கேட்கணும்னு நினச்சேன், எனக்கு அது டக்குன்னு வார்த்தைகள் மறந்துருச்சு. இதுக்கெல்லாம் அர்த்தம் வந்து நீங்கள் என்னதான் பண்ணாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்ல வரீங்க, அப்படி தானே சொல்ல வரீங்க? கரெக்ட், அப்படியே தான் சொல்ல வரேன். என்ன கேட்குறேன், நீங்கள் ஹிந்தியில் பேசுகிறீங்களே, உங்களுடைய பேட்டி ஹிந்தியில் வர்றதை அமித்ஷாவும் பிரதமர் மோடியும் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா போட்டுங்க, அட்லீஸ்ட் நார்த்தில் இருக்கவங்க புரிஞ்சுக்கிட்டோம் எந்த அளவு கீழ்த்தரமாக இப்படி ஒரு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம ஒரு கட்சி வந்து பாஜக இங்கே நடத்திட்டு இருக்காங்கிற ஹிந்தி புரியறவங்களுக்கு புரியட்டும். மோடி பார்த்தேன்னா அமித்ஷா பார்த்தேன்னா அவங்க பார்க்காம போட்டோம், இட் இஸ் இன்டிஃபரெண்ட். பட் பீப்புள் ஷுட் நோ இட் இஸ் நாட் ரைட். அதாவது நான் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு அண்ணா சொல்லியிருக்காரு. எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் கேள்வி இத்தனை கேட்குறீங்க, நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியாமல் இருக்கலாம். நான் பதில் சொல்கிறேன், நான் சொன்ன பதில் உங்களுக்கு திருப்தி அடையாமல் இருக்கலாம், அது வேற. பட் ஒரு மனிதம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இருக்கணும், அதுதான் முக்கியம். அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் இணைச்சி வச்சிருக்கு. கொரோனா சமயத்தில் இதெல்லாம் தாண்டி வந்தோம்னா எல்லோரும் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருந்தோம், ஒருத்தருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாங்க? இதையெல்லாம் தாண்டி வரணும்னா ஒரு மரியாதைங்கிறது, குணங்கிறதுக்கு, பண்பாடுங்கிறது இருக்குது. சும்மா அப்படிலாம் பண்ண முடியாது, பேச முடியாது, சரி கிடையாது. அவ்வளோ கோபத்தோடு அவ்வளோ வன்மத்தோடு அண்ணாமலையை மிக கடுமையாக திட்ட வேண்டிய அவசியம் என்ன? ஏங்க 18 வயசுலேருந்து நான் அந்த இயக்கத்தில் இருக்கேங்க, சரிங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 18-19 வருஷமாக நான் அந்த இயக்கத்தில் இருக்கேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க தமிழக மக்களுக்காக. புரட்சித் தலைவி அம்மா அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எடப்பாடியார் அவர்கள் 4.5 ஆண்டு சிஎம் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய கட்சி, இத்தனை தமிழக மக்களின் வாழ்வாதாரத்துக்காக இத்தனை பண்ண ஒரு கட்சி. இந்த கட்சி எங்கள் தலைவரை அவர் பேசும்போது எனக்கு ஒரு தொண்டனா கோபம் வரலன்னா தாங்க தப்பு. எப்படிங்க அப்படி பேசலாம்? பேசியிருக்கக்கூடாது, தப்புங்க. அதிரடியான நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப சாந்தமாக பதில் சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த நேர்காணலுக்கு எனக்கு என்ன மாதிரியான விஷயங்களை ஞாபகப்படுத்துருச்சுன்னா, எல்கேஜி படத்தில் ஆர்ஜே பாலாஜியை தான் உங்கள் இடத்துல உட்கார வச்சு அப்படி எனக்கு ஞாபகப்படுத்துனுச்சு. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நன்றி. நான் இன்னும் அந்த படம் பார்க்கல, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் போய் அந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். நன்றி, தேங்க்யூ. ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க.